எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கைச் செய்திகள். இன்று 20/12/2020 ஆண்டு. முகத்துவாரம் வயோதிபர் இல்லத்தில் 42 பேருக்கு வைரஸ் தொற்று. கொழும்பு முகத்துவாரம் பகுதியிலுள்ள வயோதிபர் இல்லத்தில் 42 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு முகத்துவாரம் பகுதியிலுள்ள வயோதிபர் இல்லத்தில் 42 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்கு உள்ளானவர்களை சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி அறிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் கவனத்திற்கு. வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் இலங்கை வெளிவார அமைச்சின் அனுமதியின்றி நாட்டுக்குள் வருகை தருவதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டுக்குள் வர முடியாமல் இருக்கும் இளைஞர்கள் எதிர்வரும் 26 முதல் நாட்டுக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவை அதிகார சபை தலைவர் அறிவித்துள்ளார். இதுவரை நாட்டுக்கு வருவதற்கு தயாராக உள்ள இளைஞர்கள் வெளிவகார அமைச்சில் அனுமதி பெற்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனினும் நாட்டுக்கு வரும் இளைஞர்கள் கட்டாயம் வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளாந்தம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் 3500 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளும் வசதிகள் உள்ளன. இதனால் ஒரு நாளுக்கு 3500 இளைஞர்கள் மாத்திரமே நாட்டுக்கு வர முடியும் என்ற சிவில் விமான சேவை அதிகார சபையின் தலைவர் உப்புல் தர்மதாசா அறிவித்துள்ளார். உதவி போலீஸ் பரிசோதகர் திடீரென மயங்கி விழுந்தார். திருகோணமலை நிலாவளை போலீஸ் நிலைய போக்குவரத்து உதவி போலீஸ் பரிசோதகர் பணியின் போது திடீரென மயங்கி விழுந்திருக்கின்றார். திருமலை நஞ்சிக்குடாவினைச் சேர்ந்த சுமண பண்டாரா 54 வயது என்பவரே இவ்வாறு திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். அவரை திருகோணமலை பொது வைத்தியசாலையில் கொண்டு வந்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியசாலை தரப்பு தெரிவிக்கின்றது. வைரஸினால் இன்று மட்டும் 6 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் வைரஸினால் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 171 பதிவாகியிருக்கின்றது. இதற்கமைய கொழும்பு 14 பிரதேசத்தினைச் சேர்ந்த 39 வயதுடைய பெண் ஒருவரும், வீரகுல பிரதேசத்தினைச் சேர்ந்த 68 வயதுடைய ஆண் ஒருவரும், கொழும்பு 15 பிரதேசத்தினைச் சேர்ந்த 77 வயதுடைய ஆண் ஒருவரும், கொழும்பு 10 பிரதேசத்தினைச் சேர்ந்த 76 வயதுடைய ஆண் ஒருவரும், கிரிவத்துடுவ பிரதேசத்தினைச் சேர்ந்த 88 வயதுடைய பெண் ஒருவரும், பண்டாரகம பிரதேசத்தினைச் சேர்ந்த 83 வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றனர். பெரும்பாலானவர்கள் கொழும்பு பிரதேசத்தினைச் சேர்ந்தவர்கள். பேருவளை பகுதிகளுக்கு பிரயாண கட்டுப்பாடுகள். பேருவளை மேற்கு மற்றும் கிழக்கு மற்றும் அக்கரமலை கிராம சேவை பிரிவுகள் பிரயாண கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை பேருவளை பிரிவில் மொத்தமாக 361 பேருக்கு இதுவரை வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் புதிய பிரயாண கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். பேருவளை சுகாதார அதிகாரி மருத்துவர் வருண செவினரத்தின அறிவித்துள்ளார். தடுப்பூசி கொள்வனவுக்கு 13 பில்லியன் ரூபாய் கடன். வைரஸ் தடுப்பூசி கொள்வனவுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து 13 பில்லியன் ரூபாய் கடனை பெறுவதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சி பலனளித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்பட பல சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள அதேவேளை உலக வங்கியும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. உலக சுகாதார அமைப்பினூடாக இலங்கை சனத்தொகையின் 20% எண்ணிக்கைக்கு சமமான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. டிசம்பர் 26 முதல் சுற்றுலா பயணிகள் வருகை. டிசம்பர் 26 முதல் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பின்னணியில் முதல் கட்டமாக கட்டுநாயக்க மற்றும் மத்தள விமான நிலையங்களுக்கு ரஷ்யா சுற்றுலா பயணிகள் அழைத்து வரப்பட உள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாட்டில் வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்படுகின்ற அதேவேளை சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு செல்வதற்கு அனுமதிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஜனாசா எரிப்பு அடிப்படை உரிமை மீறல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இலங்கையில் கடைப்பிடிக்கப்படும் கட்டாய ஜனாசா எரிப்பு ஒரு சமூகத்துக்கு எதிரான அடிப்படை உரிமை மீறல் என்று தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த விவகாரம் குறித்து கூடி ஆராய்ந்த அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் முஸ்லிம் தலைவர்களுடன் பேசி நியாயமான தீர்வு ஒன்றை தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வைரஸ் பாதிப்பினால் இறந்த உடல்களை புதைப்பதனூடாக வைரஸ் பரவுவதற்கான இந்த விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 3 வாரங்களாக மூடப்பட்டிருந்த நோவுட் தமிழ் மகா வித்தியாலயம் நாளை திறப்பு. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த 3 வாரங்களாக மூடப்பட்டிருந்த நோவுட் தமிழ் மகா வித்தியாலயம் நாளை முதல் மீண்டும் கற்றல் நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட உள்ளது என்று மஸ்கெலிய சுகாதார அத்தியட்சகர் பிரிவின் மேற்பார்வை அதிகாரி பாஸ்கரன் அறிவித்துள்ளார். வைரஸ் தொற்று காரணமாக அட்டன் நகரில் 3 கடைகளுக்கு பூட்டு, 1 கடைக்கு வழக்கு தாக்கல். அட்டன் டிக்யூவா நகர சபைக்கு உட்பட்ட அட்டன் நகரில் அமைந்துள்ள 3 கடைகள் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டன. வட்டவளை ஆட தொழிற்சாலையில் நபர்களிடம் இழுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனையின் போது குறித்த தொழிற்சாலையில் ஆண் ஒருவருக்கு தொற்று பரவியது இங்கே உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து வைரஸை இல்லாதொழிக்க சிறிது காலமாகும் பாதுகாப்பு செயலாளர். நாட்டிலிருந்து வைரஸை இல்லாதொழிக்க சிறிது காலமாகும் என்று பாதுகாப்பின் செயலாளர் கமால் குணரத்ன அறிவித்துள்ளார். பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை இறுக்கமாக கடைப்பிடிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விமான நிலைய திறப்பு. இலங்கை வருகதர இருக்கும் ரஷ்யா சுற்றுலா குழுவுக்கு முதல் அனுமதி. விமான நிலையம் மீண்டும் எதிர்வரும் 26ஆம் தேதி திறக்கப்பட்ட பின்னர் முதன் முறையாக இலங்கை வருகதர ரஷ்யா சுற்றுலா குழுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். அதன்படி 200க்கும் மேற்பட்ட ரஷ்ய சுற்றுலா பயணிகள் அடங்கிய குழு 26ஆம் தேதி கட்டநாயக்க மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்களுக்கு வருகதர இருக்கின்றார்கள். இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விமான நிலைய அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் பயண முகவர்களுக்கு தேவையான குறித்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விமர்சித்தவர்கள் தற்பொழுது வாய்மூடி மௌனம் காக்கின்றார்கள். ஜீவன் தொண்டமான். மலேக பல்கலைக்கழகத்துக்கான இடமும் அதற்கு தேவையான பணமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அறிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் பல்கலைக்கழகம் வரவில்லை என்று விமர்சித்தவர்கள் தற்பொழுது வாய்மூடி மௌனம் காக்கின்றார்கள். கொட்டகலை கடந்த 4 வருடங்களாக மறக்கப்பட்டிருந்த அபிவிருத்திகளை மேற்கொண்டால் அதன் பெயர் தொண்டமானுக்கு சென்றுவிடும் என்று அச்சமே இதற்கு காரணம். இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் கூட்டிச் செல்ல வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விக்னேஸ்வரன். மீண்டும் காலக்கெடு விதிப்பதனால் தற்போதைய நிலை மாறும் என்று எவ்வாறு முடிவுக்கு வந்துள்ளீர்கள் என்ற சுமந்திரனிடம் விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில், எனது பார்வைக்காக என்னிடம் கையளித்த ஆவணத்துக்கு நன்றி. அது ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகருக்கு, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பிரிவு அங்கத்தவர்களுக்குமான கடிதத்தின் முதல் வரைபாகம். அதன் முதல் 5 பக்கங்களிலும் நீங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பை அனைத்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினர் முற்றிலும் அறிந்த விடயங்களே. அந்த முதல் வரைவின் முன்னுரையில் நீங்கள் இரு சாராரும் இயற்றிய மனித உரிமை முறைகள் பற்றி கூறுகின்றீர்கள். நாங்கள் இந்த விடயத்தில் புறநிலை கூர் நோக்கர்களாக இருக்க வேண்டுமா அல்லது சுயநிலை முறைப்பாட்டாளராக மாற வேண்டுமா என்பதில் எனக்கு மயக்கம் இருக்கின்றது. கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அவசர வேண்டுகோள். தமது விடுதலையை துரிதப்படுத்துவதுடன் தமக்கான உடனடி உடல் நல மேம்பாட்டு உதவி புரியுமாறு கொழும்பு புதிய மகசின் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 48 தமிழ் அரசியல் கைதிகள் அவசர வேண்டுகோள் முன்வைத்துள்ளனர். வைரஸ் தொற்று உள்ளதாக சுகாதார அதிகாரிகளால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இந்த அவசர கோரிக்கை ஊடகங்கள் வாயிலாக அரசியல் மற்றும் சமூக தலைவர்களிடம் முன்வைத்துள்ளனர். மருதனார்மடம் வைரஸ் கொத்தணி இன்று மட்டும் 11 பேருக்கு வைரஸ் தொற்று. மருதனார்மடம் பொதுச்சந்தை கொத்தணியில் மேலும் 3 பேருக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. யாழ் பொதுனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் இன்று 433 பேரிடம் மாதிரிகள் பெறப்பட்டு வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் 3 பேருக்கு தொற்று உறுதியாகி இருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் 110 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் 6 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று மட்டும் மருதனார்மடம் வைரஸ் கொத்தணியில் 11 பேருக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மருதனார்மடம் வைரஸ் கொத்தணியின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 88ஆக உயர்வடைந்திருக்கின்றது.
மத விழுமியங்களை பாதுகாப்பதற்கு அவசியம் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டோம் மஹிந்த ராஜபக்ச. இலங்கையில் வைரஸினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை தற்காலிகமாக பாதுகாத்து வைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த அரசாங்கத்தின் மீது இத்தனை காலமாக நான் வைத்திருந்த நம்பிக்கையை நான் முற்றிலும் இழந்துவிட்டேன் என்று கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். காலி, புலனறுவை, கண்டி, இரத்தினபுரி போன்ற பகுதிகளில் புதிதாக நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். நன்றி.